கிளாட்சன் அமெரிக்கா வந்து வாய்ப்புகளின் தேசம், கனவுகளின் தேசம் இப்படிலாம் சொல்லப்படுகிற ஒரு நாடு. ஆனால் அங்கேருந்து ஒரு குடியேறியவர்களை மனிதர்கள், அவங்க வந்து அகதின்ற பேரில் அழைச்சாலும், இமிக்ரெண்ட்னாலும், இல்லீகல் இமிக்ரெண்ட்னாலும், நீங்கள் என்ன பேரில் அழைத்தாலும் ஒரு மனிதன் வாழ்வதற்கு அங்கே தங்கி இருக்கிறான். அவர்களை ஆதாரம் இல்லை, ஆவணம் இல்லைன்னு பிடிச்சி உன் நாட்டுக்கு போ அப்படின்னு வலுக்கட்டாயமாக அனுப்பக்கூடிய நடவடிக்கை அப்படின்ற ஒன்றை அமெரிக்கா இதற்கு முன்பு இவ்வளவு மோசமாக நடந்திருக்கா? இது ஒரு பிற்போக்கான செயலா அல்லது தங்கள் நாட்டை பாதுகாத்துக் கொள்வதற்கு அவங்களுக்கு இதை விட்டா வேற வழி இல்லையா? அதாவது இதை வந்து பல்வேறு கோணங்களில் இதை நம்ம பார்க்கணும். ஏற்கனவே திரு கனகராஜ் சொன்ன மாதிரி அமெரிக்காவே வந்து குடியேறிகளின் தேசம். அதாவது லீகல் மைக்ரண்ட், இல்லீகல் மைக்ரண்ட்லாம் அப்புறம். குடியேறிகளின் தேசத்தில் அவங்க கிறிஸ்டோஃபர் கொலம்பஸாக இருந்தாலும், அமெரிக்கோ வெஸ்பூச்சியாக இருந்தாலும், அதுக்கப்புறம் போனவங்களாக இருந்தாலும், அந்த நாட்டை வந்து குடியேறி தான் வந்து அந்த நாட்டை வந்து முதன்மைப்படுத்தியிருக்காங்க. ஆனால் கடந்த 70 ஆண்டுகளில் சட்டத்திட்டங்கள் வந்து உருவானதுக்கப்புறம் அவங்க வந்து யாரெல்லாம் குடியேறலாம், எப்படியெல்லாம் குடியேறலாம் அப்படின்னு சொல்லி சட்டத்திட்டங்களை வகுக்கிறாங்க. இது அமெரிக்காவினாலும் அதே தான், ஆஸ்திரேலியானாலும் இதே தான். ஆனால் இது வகுத்ததுக்கப்புறம் மக்கள் வந்து பிழைப்புக்காக அங்கே போகிறவர்கள். இப்போ இந்த மைக்ரன்ஸ் ஆனவங்க வந்து என்ன மாதிரி வேலைகளை செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 வேலை நம்ம சொல்லுவோம். டர்ட்டி, டேஞ்சரஸ் அண்ட் டிஃபிகல்ட் ஜாப்ஸ். இதுதான் மைக்ரன்ஸ் செய்கிறாங்க. இந்த வேலைகளை வந்து ஒரு பொழப்புக்காக செய்கிறாங்களே தவிர ஒரு மற்றபடி அந்த நாட்டை போய் திருடிடணும், சுரண்டிடணும்னு பண்ணல. ஆனால் இது எப்படி பிரதிபலிக்குது அப்படின்னா, குறிப்பாக ட்ரம்ப்பினுடைய பிரச்சாரத்தில் மைக்ரன்ஸ் வந்து எங்கள் நாட்டை வந்து சூறையாடிட்டாங்க அப்படின்னு. யார்? 2%. அமெரிக்காவினுடைய மொத்த மக்கள் தொகையில் 2% தான் இந்த மாதிரி வந்த மைக்ரன்ஸ். அது மட்டும் இல்லாமல் பணம் அதிகமாக இருக்கிறவங்க டேக்ஸ் கட்டுறாங்க, சம்பாதிக்கிறவங்க டேக்ஸ் கட்டுறாங்க. இவங்க டேக்ஸே கட்டுறதில்ல, ஒரு பிளாக் எக்கானமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு கொடுக்க வேண்டிய சலுகைகள்லாம் அவர்களுக்கு போகுது. அதை முதல்ல நம்ம வந்து இந்த அனாவசிய செலவுகளை வந்து முதல்ல கட் பண்ணிவிட்டு அத்தியாவசிய செலவுகளுக்கு மட்டும்தான் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு சித்தாந்தத்தில் முன்வைக்கும் பொழுது அதுக்கு முதல்ல கண்ணு தெரிகிற கருப்பாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்களை தான் இவங்க டார்கெட் பண்ணுறாங்க. அப்போ இவங்க வந்து பார்த்திங்களா இந்த கம்ப்ளைண்ட் நான் கம்ப்ளைண்ட் கண்ட்ரீஸ்னு நீங்கள் ஐசிஇ ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து அவங்களோட ரிப்போர்ட்டில் வந்து தெளிவாக இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. எந்தெந்த நாட்டிலேருந்து யார் யாரை வந்து வெளியேற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் இந்தியாவில் 17,900 பேர்கிட்ட வந்து இருக்கிறாங்க. அப்போது ஒரு நாட்டிலேருந்து பாதுகாக்கணும் அப்படின்னா பல்வேறு வகைகளில் இருக்கணும். ஒன்று ரியல் த்ரெட் சிச்சுவேஷன்ஸ் அப்படின்னு இருக்குது. இவர்களால் இந்த நாட்டுக்கு நேரடி அச்சுறுத்தல் இருக்கணும் ஒன்று. இரண்டாவது டார்கெட்டட் த்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர்களால் அச்சுறுத்தல் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வியூகத்தை வந்து கணிச்சு அதனால் இவங்களை வெளியே அனுப்புறது. அப்போது ஒரு நாட்டில் கண்டிப்பாக வீசா ரெஜிம்ஸ் இன்றைக்கி வந்துருச்சு, பார்டர்ஸ் வந்துருச்சு. 2ஆம் உலக போருக்கு அப்புறம் இந்த மூவ்மெண்ட் ஆஃப் பீப்புள் அப்படிங்கிறது நிறைய இடங்களில் மாறிடுச்சு. என்றைக்கு இந்த வீசா ரெஜிம் வந்து பார்டர் கண்ட்ரோல் வந்துச்சோ அன்றைக்கே வந்து ஒரு பிரச்சனையாக மாறிடுது. அப்போது இல்லீகல் அப்படின்னு தெரியுது. அப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மைக்ரன்ஸும் தேவைப்படுறாங்க. நிறைய இடங்களில் பல்வேறு தொழில்களுக்கு இந்த மைக்ரன்ஸ் தேவைப்படுறாங்க. அதாவது இன்ஃபார்மல் நான்ஃபார்மல் செக்டர்ஸில் மைக்ரன்ஸ் நிறைய தேவைப்படுறாங்க. இப்போ இதனுடைய தாற்பயங்கள் தெரியாது. ஆனால் கொஞ்சம் போக போக அடுத்த 2 ஆண்டுகளில் இந்த தாற்பயங்கள் அதிகமாக தெரிய வரும். மூன்றாவது இப்போ எங்களுக்கு தேவையானவர்களை மட்டும் நாங்கள் எடுத்துக்கோம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இந்தியாவிலேருந்து பங்களாதேசிகளை அனுப்புகிறோம், ஆவணங்கள் இல்லாமல் தங்கி இருக்கிறவங்கள அனுப்புகிறோம் அப்படின்னு ஒரு முயற்சி நடக்குது. ரோஹிங்கியா முஸ்லீம்களை திருப்பி அனுப்பணும் அப்படின்னு ஒரு முயற்சி இந்த 2-3 வருஷத்தில் நடக்குது. இப்போ ஆவணங்களை இல்லாமல் அனுப்புறது, இல்லாதவர்கள் இங்கே குடியிருக்கிறது அப்படின்றது சட்டவிரோத குடியேறிகள். அது இந்தியாவுக்கு ஒரு நியாயம்னா அமெரிக்காவுக்கு அதுதானே நியாயம்? இல்லை, அதாவது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நான் இதை வந்து நியாயப்படுத்துறது அப்படிங்கிறது இல்லை. உண்மையிலே என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க சட்டவிரோதமாக அவங்க போயிருந்தாங்கன்னா அவங்க நாட்டுக்கு திரும்ப அனுப்புறது அப்படிங்கிறது ஒரு அதில் வந்து மறுப்பு கிடையாது. அந்த மாதிரி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் இருக்குது, அதன்படி அவங்க செய்கிறாங்க. ஆனால் அவர்களை வந்து ஒரு பூதாகரமாக பார்க்குறது அப்படிங்கிறது தான் தவறு. அவர்களை வந்து இந்த மாதிரி விலங்கு போட்டு அனுப்புறது. இப்போ இராணுவத்தில் இருக்கக்கூடிய அந்த விமானத்தில் வராங்க.
ஏன் சிவிலியன் பிளேன்ஸை யூஸ் பண்ணக்கூடாது? இதே தான் இப்போ ஒரு மைக்ரண்ட்டை வந்து அவங்க திரும்ப அனுப்புறதுக்கு அவங்களுக்கு செலவாகக்கூடிய தொகை வந்து $4000 $4000 வந்து செலவாகுது ஒரு மைக்ரண்ட்டை திரும்ப அனுப்புறதுக்கு. இந்த ரிஸ்க் எடுத்து ஒரு ஆர்மி பிளேனில் விலங்கு மாட்டி அவங்கள எடுத்து அனுப்பணும் அப்படின்றதுல அந்த மாதிரியான விஷயங்கள்ல எங்கே போச்சு நம்மளுடைய மனித உரிமை, எங்கே போகுது நம்மளுடைய மாண்பு அப்படிங்கிறதுலாம் நிறைய பல்வேறு கேள்விக்குறிகள் இருக்குது. இப்போது ரிப்பாட்ரியேஷன் அப்படிங்கிறதோ அல்லது நாட்டுக்கு டிப்போர்ட்டேஷன் அப்படிங்கிறதோ நம்ம மைக்ரேஷன் எடுத்துக்குவோமே, மைக்ரேஷன் வந்து சேஃப், ரெகுலர், ஆர்டர்லி மைக்ரேஷன். இந்த 3 தான் இருக்குது. சேஃப், ரெகுலர், ஆர்டர்லி. இந்த 3. ஆனால் இங்கே போகிறவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. போகிறவங்க எப்படி போகிறாங்க? இப்போ ஹிந்தியில் சொல்கிற மாதிரி டங்கி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது கழுத மேலே ஏறி போகிற மாதிரி போகிறாங்க. அடுத்தது ஹெல்மெட் வீசா அப்படின்னு ஒன்று இருக்குது, அது இல்லைங்களா? அதுக்கப்புறம் விளக்கமாக சொல்கிறேன் அது என்னென்னு. 3வது வந்து என்ன பண்ணுறாங்க, பீப்புள் ஸ்மக்லிங் இருக்காங்க, பீப்புள் ஸ்மக்லர்ஸ் மூலமாக போகிறவங்க இருக்காங்க. போன வாரத்தில் இப்போ கடந்த மாதங்களுக்கு முன்னாடி 10 ஆண்டுகளாகவே கிளாட்சன் சில மாதங்களுக்கு முன்னாடி சில இந்தியர்கள், நூற்றுக்கணக்கான இந்தியர்கள் துபாயில் போய் ஒரு விமானத்தையே வாடகைக்கு அமர்த்தி அது அங்கேருந்து ஒரு லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரி டெஸ்டினேஷனுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து இறங்கி அங்கேருந்து அமெரிக்காவுக்கு சட்டவிரோதமாக செல்வதற்கு ஒரு 200 சொச்சம் பேர் 300 பேர் போனாங்க. ஒரு தனி விமானத்தை வாடகைக்கு அமர்த்தி போனாங்க. யாரோ ஒருத்தர் ஒரு ஃபோன் கால் வந்த பிறகு இது மனித கடத்தல் நடக்குது அப்படின்னு சவுண்ட் பண்ண உடனே யூரோப்பியன் யூனியனில் ஒரு இடத்துல இறக்கி அந்த பிளேனை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அவர்கள் இந்தியாவுக்கு வந்தாங்க. அவங்க யாரும் பேட்டி கொடுக்கல, அவங்க யாரையும் பேட்டி கொடுக்க விடாமல் அரசு அவங்கள வந்து அந்த பிரச்சனையை பெரிதில்லை அப்படின்ற அளவில் சுருக்குனாங்க. இப்போ என்னுடைய பாயிண்ட் வந்து ஒரு 2% இமிக்ரெண்ட்ஸை ஒரு வில்லனாக காட்டுறாங்க. அந்த மக்கள்கிட்ட உன் வரிப்பணத்தெல்லாம் அவன் சாப்பிட்டுக்கிறான், உன்ட்டு இருக்கிற எருமை மாடு நீ கட்டுற இதெல்லாம் வந்து அவர்களுக்கு போயிடுது அப்படின்னு சொல்றது மாதிரி இல்லாத எதிரியை அங்கே ட்ரம்ப் கட்டமைக்கிறார். இங்கேயும் இல்லாத எதிரிகளை கட்டமைக்கிறதன் வழியாகத்தான் இது வந்து ஒரு வலதுசாரி ஒரு பெரும்பான்மையாக வாழக்கூடிய மக்கள்கிட்ட ஒரு அச்சம் ஊட்டணும். இதோ அந்த எதிரியால் உனக்கு ஆபத்து, இதோ அந்த எதிரியால் உன் முன்னேற்றம் தடைப்படுது, உன்னுடைய பொற்காலத்துக்கே அவன் தான் தடையா இருக்கான் அப்படின்னு ஒரு நரேட்டிவை சொல்றாங்க. அதுல அங்க அது நடக்குது. மிலிட்டரி விமானத்தில் இப்போ வந்து இல்லீகல் இமிகிரேஷன் போன வருஷமும் அமைச்சிருக்காங்க. பேசஞ்சர் விமானத்தில் டாக்குமெண்ட் இல்லை அல்லது வேற ஏதோ காரணத்தில் திருப்பி அனுப்புவது நடக்கிறது. ஒரே நாளில் தடாலடியாக அனுப்புவது அப்படின்ற 2 பாயிண்ட்ல எனக்கு ஸ்பெசிஃபிக்கான ஆன்சர்ஸ் வேணும். ஒரே நாளில் மிலிட்டரி பிளேனில் ஒரு குற்றவாளிகளை, போர்க்குற்றவாளிகளை தூக்கி கொண்டு போய் போடுறது மாதிரி போடுறாங்களே, அதன் வழியாக ட்ரம்ப் என்ன மெசேஜை சொல்றாரு? 2வது, இந்த செய்தி, இந்த நடவடிக்கை அப்படின்ற ஒன்று இந்தியா இதை எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும்? இதுக்கு முதலாவதாக ட்ரம்ப் இதை நடத்துவதற்கு பின்னணியாக இருந்ததும் ஒரு வகையில் அங்கே இருக்கக்கூடிய வசதியான இந்தியர்கள், ட்ரம்ப்புக்கு வாக்களித்தவர்களும் இதே மாதிரியான மனநிலை கொண்டவர்களாக தான் இருக்கிறாங்க. இந்த ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் அங்கே போனாங்க பார்த்தீங்களா, அவங்களும் தான். இப்போ ட்ரம்ப் வந்து இந்த இராணுவ விமானத்தில் அனுப்புறத எந்த வகையிலுமே நியாயப்படுத்த முடியாது. ஏன்னா இது வந்து ஒருத்தரை வந்து டிபோர்ட் பண்ணுறோம்னா கூட மனிதாபிமான ரீதியாக அவங்கள வந்து மாந்தனை அடிப்படையில் ட்ரீட் பண்ணி தான் அவங்களை அனுப்பணும். அது ஒன்று. 2வது, இந்தியாவினுடைய பதிலிருப்பு எப்படி இருந்திருக்கணும்னா, கொலம்பியா சொன்ன மாதிரி, கொலம்பியாவினுடைய லார்ஜஸ்ட் ட்ரேட் பார்ட்னர், அவங்க ஒரு பெரிய ட்ரேட் பார்ட்னராக இருக்காங்க. கொலம்பியா மாதிரி ஒரு சின்ன நாடு நேரடியாக எதிர்த்துச்சு, நீங்கள் வந்து எங்களை இராணுவ விமானத்தை உள்ளே விடமாட்டோம், தரையிறங்க விடமாட்டோம் அப்படின்னு நெகோசியேஷன் முந்தா நாள் நடந்து, அதுக்கப்புறம் அவங்க சிவிலியன் பிளேன்ஸில் அவங்கள தரையிறக்குறாங்க, பேச்சுவார்த்தைகளுக்கு அப்புறம் இறக்குறாங்க. 2வது. 3வது என்னென்னா, ஒரு சோர்ஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன். டப்ளின் ப்ரோட்டோகால் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துலேருந்து அவங்க வந்துட்டாங்கன்னா எங்கேருந்து வந்தாங்களோ அவங்க தான் திரும்ப அனுப்பணும், நேரடியாக இந்த நாட்டுக்கு அனுப்பிட முடியாது அப்படின்னு டப்ளின் ப்ரோட்டோகால்னு சொல்லுது. ரோம் ஸ்டாட்யூட்ஸும் சொல்லுது. இந்த சட்டத்திட்டங்கள் நிறைய இருக்குது. ஆனால் ட்ரம்ப் பொறுத்தவரையிலிருந்து அவங்க அமெரிக்காவில் என்ட்ரு ஆகுறாங்களோ, சப்போஸ் லண்டன்லேருந்து அவங்க என்ட்ரு ஆகுறாங்கன்னா லண்டனுக்கு அனுப்பணும், வேற ஊர்ல இருந்து அனுப்புறாங்கன்னா அந்த லண்டனுக்கு தான் போகணும். அதுதான் எனக்கு அதுக்கு முன்னாடி இன்னொரு கேட்குறேன், டப்ளின் ப்ரோட்டோகால் இல்லை அனுப்புறதுன்னு முடிவாயிடுச்சு. சிவிலியன் பிளேன்ல அனுப்புறதுக்கும் மிலிட்டரி பிளேன்ல அனுப்புறதுக்கு என்ன வித்தியாசம்? அனுப்புறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க, நீங்க ஏற்றுக்கொள்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதாவது இந்த சிவிலியன் பிளேனுக்கும் இதுக்கு என்ன அடிப்படையில் வசதிகள் குறைவு, மிக மிக வசதிகள் குறைவு. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த பிளேனை நான் பார்த்துருக்குறேன், நீங்கள் படங்கள் இருந்தால் வாய்ப்பு கிடைச்சா போடுங்க. அது எப்படி இருக்குன்னா, 2 பக்கம் ரோ இருக்கும், ஸ்ட்ரெயிட் ஜாக்கெட் பண்ணி உட்கார வச்சுருப்பாங்க. ஸ்ட்ரெயிட் ஜாக்கெட் பண்ணி நேராக நிமிர்ந்து உட்கார முடியும். அதில் வந்து பெரியவங்களுக்கான வசதிகள் எதுவும் இருக்காது. இது காம்பேட்டுக்கு போகிற பிளேன்.
சரக்குகள் அடுக்கி வச்சுருப்பாங்க, 2 பக்கம் 2 ரோவில் உட்காந்துருப்பாங்க, அவங்கள வந்து கொண்டு வர பிளேன். இப்போ இதே மாதிரி ஆப்கானிஸ்தான்லேருந்து மக்களை வந்து ஏர்ஃபோர்ஸ் 1 பிளேன் வந்து மக்களை ரெஸ்கியூ பண்ணி அமெரிக்காவுக்கு கொண்டு வந்ததில் எனது நண்பர்கள் நிறைய பேர் அதில் இருந்தாங்க. அப்போ அவர்கள் எடுத்த படங்களையும் நீங்கள் பார்க்கும் பொழுது இது ரெஸ்கியூ மிஷன்ஸுக்கு தான் இந்த பிளேன். பேசஞ்சர்ஸ் வந்து ஒரு 18 மணி நேரம் உட்கார்ந்து அந்த பிளேனில் வரணும் அப்படிங்கிறதே வந்து ஒரு மனிதாபிமானற்ற செயல். நீங்கள் கேட்கலாம், ஏன் அவங்க போனது மட்டும் எப்படி போனாங்க, பல்வேறு நாடுகள் வழியாக போனாங்க, அது வேறு, அந்த கதையை நம்ம அப்புறம் வருவோம். ஆனால் இது அனுப்புறதுக்கு மூலமாக கொடுக்க சிம்பலிசம் என்னென்னா, இராணுவ முறையில் நீங்கள் கைதிகளாக கருதப்பட்டு நீங்கள் நாடு கடத்தப்படுவீர்கள் அப்படின்னு அந்த சிம்பலிசம் தான் வருது. இப்போ இதுக்கு முன்னாடியான டெபுடேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா 2008 நடந்த டெபுடேஷன், 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த டெபுடேஷன்ஸ் எல்லாம் ஒரு அமைதியாக நடந்துருச்சு. ஏன் இன்ஃபேக்ட் யூரோப்பியன் யூனியனில் கிட்டத்தட்ட 30,000 நபர்கள் வச்சுருக்காங்க, தங்க வச்சுருக்காங்க, இந்தியாவுக்கு திரும்ப அனுப்புறதுக்காக வச்சுருக்காங்க. அது 2-3 ஆண்டுகள் பேச்சுவார்த்தைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இது வந்து குவிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குவிக் ப்ராசஸில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மக்களை ஐடென்டிஃபை பண்ணி டெக்ஸஸ்ன்ற ஒரு இடத்துல வந்து ஒருங்கிணைச்சு அங்கேயே வந்து ப்ராசஸ் பண்ணி ஆஃப்ஷோர் ப்ராசஸிங் பண்ணுறாங்க. ஆஃப்ஷோர் ப்ராசஸிங் அப்படின்னா இந்தியனா இல்லையா அப்படின்னு சொல்லி இந்திய எம்பசிக்கிட்டேருந்து அங்கேருந்து வாங்குறாங்க இன்ஃபர்மேஷனை. இங்கேருந்து இல்லை, இந்தியன் எம்பசி இங்கேருந்து கிடையாது, ஆஃப்ஷோர் ப்ராசஸிங் பண்ணி அங்கேருந்து அனுப்புகிறாங்க. அப்போ இது வந்து நிறைய டெக்னிக்கல் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையுமே அங்கே முடித்து இந்தியா வந்து எந்த வகையிலுமே ரெஸ்பாண்ட் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணி திரும்ப அனுப்புகிறாங்க. ஒரே நெகோசியேஷன் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் வந்து ஒரு ஏர்ஃபோர்ஸ் விமானம், ஏர்ஃபோர்ஸ் வந்து இந்தியன் சிவில் ஏர்ஸ்பேஸ்க்குள்ளார நுழையக்கூடாது, நீங்கள் சிவிலியன் ஏர்ஃபோர்ஸில் சிவிலியன் பிளேன்ஸை அனுப்பி வைங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோம், விலங்குகள் இல்லாமல் அவங்களுக்கு அனுப்பி வைங்க, நாங்கள் ஏற்றுக்கொள்றோம்னு சொல்லி ஒரு குட்டி தேசம் கண்டிக்கிறது எதுக்குது, பேசஞ்சர் பிளேனில் அனுப்புனாதான் அலோவ் பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு மிலிட்ரி பிளேனை டிபோர்ட் பண்ணுறதை நாங்கள் வந்து ஒத்துக்க மாட்டோம்னு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறவங்க, இப்போ இந்தியா வந்து சர்வதேச அரங்கில் இந்தியாவின் பெருமை உயர்ந்து விட்டது, இந்திய பிரதமர் நினைத்தால் ரஷ்யா உக்ரைன் போரையே நிறுத்திடுவார், இவ்வளவு வலிமையான ஒரு செல்வாக்கு இந்தியாவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் இந்தியாவோட ஒரு பார்ட்னர்ஸ்ட் கண்ட்ரி தான் அது, அலை தான், இவங்களுக்கே இந்த காட்டுறாரு, அதுக்கு என்ன அர்த்தம், இவங்க அமைதியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் சார்? அதாவது ஒரு 6-7 நாடுகளை வந்து நான் கம்ப்ளையன்ட் கண்ட்ரிஸ் அப்படின்னு அவங்க லிஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் ஈரான், சைனா, இந்தியா, கொரியா, இந்த மாதிரி நாடுகள் இருக்குது. நான் கம்ப்ளையன்ட் கண்ட்ரீஸ்னு இது அந்த ஐசிஇ டிபார்ட்மெண்ட் வந்து வரையறுத்து வச்சுருக்காங்க. அதில் ஏன் வரையறுத்து வச்சுருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு வரையறைகள் இருக்குது. எந்த நாட்டிலேருந்து மிக அதிகமான மக்கள் வந்தாங்களோ, இல்லீகலாக வந்திருக்காங்களோ, அவங்கள வரையறுத்து வச்சுருக்காங்க. அதில் வந்து 3வது இடத்துல இந்தியா இருக்குது. அப்போ ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே வந்து சட்டவிரோத குடியேறிகளாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு வந்து இந்த ஒரு மெசேஜை கொடுத்தா 2 விஷயம். ஒன்று, இன்னும் வர்றவங்கள தடுக்கலாம், இல்லீகலாக வர்றவங்கள தடுக்கலாம். 2வது, இருக்கவங்க ஐயோ அம்மா இங்கேருந்து விரட்டிடுவாங்கன்னு சொல்லி இருக்கவங்க விரட்டி வந்துடுவாங்க, அவங்களே வந்து கிளம்பி வந்துடுவாங்க. இப்போ இல்லீகல் மைக்ரண்ட்டாக இருக்கவங்க அங்கேருந்து ஒரு எக்ஸிட் பெர்மிட் எடுத்து வர்றதும் மிகப்பெரிய கஷ்டம். அது அவ்வளோ ஈஸியாக வெளியே வர முடியாது. ஏன்னா இப்போ இந்தியாவிலே உங்களுக்கு தெரியும், வீசா ஓவர் ஸ்டே ஆயிடுச்சு அப்படின்னா இந்தியாவில் நீங்கள் சும்மா வந்துடுறீங்க, ஒரு டூரிஸ்ட்டாக இருக்கீங்க, வீசா ஓவர் ஸ்டே ஆயிடுச்சுன்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா எஃப்ஆர்ஆர்ஓக்கு போய் ஒரு இ-ஃபார்ம் ஃபைல் பண்ணி அது வந்து நீங்கள் எங்கெல்லாம் தங்கியிருந்தீங்களோ அங்கெல்லாம் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் வாரண்ட் மாதிரி நேஷ்னல் வாரண்ட் மாதிரி போட்டு கிளியரன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் எக்ஸிட் எடுத்து வெளியே வர முடியும். இன்றைக்கி ஒரு கேஸ் நான் டீல் பண்ணிட்டு வரேன், அதனால தான் இதை சொல்கிறேன். இப்போ இதே மாதிரி தான் அங்கேயும் இல்லீகலாக நீங்கள் நாட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னா நிறைய கேள்விகள் இருக்குது. இதுக்கு பயந்துக்கிட்டே நிறைய பேர் பதுங்கி அங்கே இருந்துடுறாங்க. அப்போ இன்னொன்று, லாட்ரி மெத்தட்லையும் இந்தியாவுக்கு இல்லை. இப்போ இன்டர்நேஷ்னலி நிறைய நாடுகளில் லாட்ரி மெத்தட் இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க, லாட்ரியில் வந்து நீங்கள் எடுக்கப்படுவீங்க, நீங்கள் அதுக்கு மூலமாக டைரக்ட் க்ரீன் கார்டு சேனல்ஸ் இருக்குது. இப்போ இமிக்ரேஷன் லா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சிக்கலான ஒரு விஷயம் அமெரிக்காவை பொறுத்தவரையில். ஏன்னா இது வந்து அவங்களால வந்து ஒரு மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியலங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் அவங்க இருக்காங்க. அதே சமயத்தில் ட்ரம்ப்னுடைய வாக்குறுதிகளை கட்டாயம் நிறைவேற்றணும் அப்படிங்கிற அந்த முனைப்பில் யாரெல்லாம் வந்து வீக்கஸ்ட் ட்ரீ, அதான் அந்த வீக்கஸ்ட் பிளான்ட் யார் வந்து மிக அடிமட்டத்தில் இருக்காங்களோ அவங்கள வெட்டினா தான் சரி வரும் அப்படின்னு இப்போ நீங்கள் அந்த பொறுப்பேற்றதுக்கப்புறம் 20ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி 5ஆம் தேதி ஆச்சு, 15 நாட்களில் அவங்களுடைய செயல் திட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஈஸி டார்கெட்டாக இருக்காங்களோ அவங்கள ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துட்டோம்னாலே ஒரு பல்வேறு செய்திகளை நேரடியாக நம்ம கொடுத்துடலாம். ஈஸி டார்கெட்னு எப்படி சொல்ல முடியும்? இந்தியா எவ்வளவு பெரிய நாடு, இந்தியாவுடைய எதிர்ப்புன்னு வந்ததுன்னா அவங்க ஏற்கனவே சைனாவோட அவங்களுக்கு மோதல் இருக்கு, இந்தியாவையும் பகர்ச்சிக்கிட்டா அமெரிக்காவோட நிலைமை என்ன ஆகும்? மேனுஃபேக்சரிங்கோ மற்றதுக்கோ அவங்களுக்கு ஏசியாவில் ஒரு பெரிய கண்ட்ரி, கன்சம்ஷன் இருக்கிற கண்ட்ரி,
ஒரு நாலேஜ் இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கக்கூடிய ரிசோர்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ் இருக்கிற ஒரு கண்ட்ரி இவங்களை எப்படி ஒரு எளிமையாக கருதுறாங்க? ஒரு சாதாரண சின்ன கண்ட்ரியை கருதுற மாதிரி ஒரு ஈஸி டார்கெட்டாக இந்தியன்ஸை அவங்க கருத முடியுமா? ஏன்னா இந்தியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இந்தியன்ஸும் பொத்தாப்பதான் அவங்க பார்க்கல. H1B விசா எடுத்து லீகலாக வர்றவங்கள எல்லாருமே வந்து அவங்க, ஏன்னா இதுதான் வந்து நமக்கு ஒரு பிரெயின் ட்ரெயின் ஆகுது. அவங்க வர்றது அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. H1B விசாவில் கை வைக்கவே இல்லை. ஆனால் இந்த மாதிரி போகிறவங்கள கண்டிப்பாக கை வைக்கிறாங்க. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் எக்கானமியில் ஒரு ஆக்சுவலாக ஒரு 15% ஆஃப் த எக்கானமி, பியூர் ரிசர்ச் தான் இதை சொல்லுது நமக்கு, ஒரு 15% ஆஃப் த எக்கானமி வந்து மைக்ரன்ஸால் வரக்கூடிய ஒரு விஷயம். அப்போது செலவினங்கள்னு பார்த்தீங்கன்னாலும் பெரிய அளவில் வர மாட்டேங்குது. இப்போ எப்போவுமே உங்களுக்கு தெரியும் இல்லையா, என்னைக்கு வந்து இந்த லோவஸ்ட் ஹேங்கிங் ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிறோம், எந்த கனி வந்து ரொம்ப கீழே தூங்கிட்டு இருக்கோ அதை பறிச்சறது தான் முக்கியம். இது அப்படி தான் பார்க்குறாங்களே தவிர இந்தியாவுடைய வர்த்தகத்தை இதெல்லாம் பாதிக்கும்னு சொல்லி அவங்க பார்க்க மாட்டாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.